பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 139 சங்கீதம் 16வது வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது இங்கே தேவ மனுஷர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அதுல ஒன்றுமே உருவேற்படாத நாட்கள், ஒரு சின்ன கருவாய் நான் உருவாக்கப்பட்ட பொழுதே ஆண்டவர் நம்மை பார்த்திருக்கிறார். பார்த்து அவைகளில் ஒவ்வொரு அவயவங்களும் என்றைக்கு உண்டாக்கப்பட வேண்டும், அது எப்போ உருவாகணும் அப்படின்றத முதற்கொண்டு அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தாராம். நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களாங்க? ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, என்னுடைய கருவை தேவன் பார்த்தார். பார்த்து எப்படி பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவைகள்ல ஒண்ணுமே இல்லை. ஆரம்பத்துல அந்த ஒரு கரு உருவாக்கப்படும் போது சிறிது நாட்கள் ஆனதுக்கு பின்னாடி தான் அதுல ஒன்றொன்று உறுப்பாக உருவாக ஆரம்பிக்கும். முதலாவது ஹார்ட் பீட் வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒவ்வொரு அவயவங்களாக உருவாக ஆரம்பிக்கும். அது என்னைக்கு அந்த கை உருவாக்கப்பட வேண்டும், இதய துடிப்பு ஒரு பிள்ளைக்கு என்னைக்கு உருவாக்கப்பட வேண்டும், கண் என்னைக்கு உருவாக்கப்படணும், மூக்கு என்றைக்கு உருவாக்கப்பட வேண்டும், கால்கள் என்றைக்கு உருவாக்கப்பட வேண்டும், இப்படி ஒன்றொன்றா இது என்னைக்கு நடக்கணுங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராமா, அவர் புஸ்தகத்திலே அவர் எழுதி இருக்கிறாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எப்படி சாத்தியமாகும்? அப்ப ஆண்டவர் நம்மை உருவாக்கும் பொழுது, நம்மை படைக்கும் போது, இந்த பூமியில எப்ப பிறக்கணும், எந்த நேரத்துல நாம பிறக்கணும், என்ன செய்யணுங்கிறது எல்லாமே பரலோகத்தின் தேவனானவர் எல்லாத்தையும் நமக்கு முன்குறித்து எழுதி வைத்திருந்தார். இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், அதுக்கு முன்பாக இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது அந்த 139 அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கருவில் இருந்து அது என்றென்றைக்கு உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம கருவாய் இருக்கும்போது நம்ம கருவை ஆண்டவருடைய கண்கள் பார்த்திருக்கிறது. பார்த்து அவைகள் எப்படி எப்படியெல்லாம் அது மாறணும், என்ன டிசைன்ல நம்ம உருவாக்கப்படணும், என்ன கலர்ல வரணும், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து 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 நம்ம அப்படியே செதுக்கி எடுத்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஒரு சிற்பி ஒரு சிலைய, ஒரு கல்லை கொடுத்தா அவர் பாறையவா அவங்க செதுக்கி எடுத்து ஒரு உருவமா கொண்டு வர்றது மாதிரி ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரா, நம்முடைய கருவை பார்த்து இது எப்போ உருவாக்கப்படணும், இதுக்கு இதய துடிப்பு எப்போ வரணும், கைகள் கால்கள் எப்போ வரணுங்கிறத எல்லாத்தையும் பார்த்து எழுதி வச்சு, அந்த பிள்ளை என்றைக்கு இந்த பூமியில பிறக்கப்பட வேண்டும், எந்த நாளிலே இந்த பூமியிலே இந்த மகனோ இந்த மகளோ பிறக்கப்பட வேண்டும், பிறந்து என்னுடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பரலோகம் தீர்மானித்ததை தேவன் இந்த நாட்களிலே நம் மத்தியில நிறைவேற்றி இருக்கிறார். அப்ப அப்படி ஒரு அழகாய் நம்ம உண்டாக்கப்பட்டதுதான். இப்ப கொஞ்சம் யோசிங்க, இவ்வளவு தூரத்துக்கு இதையெல்லாம் அழகாய் செய்த தேவன் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும், என்ன பண்ணணும், எந்த காலத்துல எதை செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியாதா? நம்ம கருவுல ஒன்றொன்று உருவாக்கப்படுறதுக்கு நாளையே எழுதி வைத்த தேவன் நம்ம வாழ்க்கையில இந்த காலத்துல இந்த வயதுல இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வரணும், இந்த நேரத்துல இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு தேவன் எழுதி வைத்திருக்க மாட்டாரா? ஏன் சோர்ந்து போறீங்க? ஆண்டவர் நம்முடைய கருவை பார்த்து அந்த கருவுல ஒன்றொன்றும் ஒவ்வொரு அவயவங்களும் என்னைக்கு உருவாகணும்னு எழுதி வச்ச ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில எந்த நன்மையை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே ஆண்டவர் பார்த்து 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 பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அதனால நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டியதில்லை. நம்ம கருவை கண்டு அவைகள் எப்படி உருவாக்கப்படணும்னு உருவாக்கப்பட்ட தேவனுக்கு தெரியும் நமக்கு வாழ்க்கையில எந்த நேரத்துல எந்த ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்பது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை தான் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொள்வது நிச்சயம். அதுக்கான நாளை அவர் சொல்லி இருக்கிறபடி ஆல்ரெடி அது எழுதி இருந்ததுன்றாரு.
அதே மாதிரி உங்களுக்கு என்ன நன்மையை கொடுக்கணும், அதை எந்த நேரத்தில் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், அதை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவர் நம்ம எப்போ பிறக்கணும், எந்த நேரத்தில் பிறக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும், நம்ம எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பது எல்லாமே தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி எழுதப்பட்டது. அதை செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அதை செய்து முடித்து நம்மை ஆண்டவர் மகிழ பண்ணுவார். அதே போல இன்றைக்கு உங்களுடைய கருவையும் ஆண்டவர் கண்டு அதை அழகுபடுத்தி எந்தெந்த நாளில் எது உருவாகணும் எழுதி வைத்த தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணுங்கிறத ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எனவே சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உமக்கு நன்றியோடு உமை இருதயத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே என்னை புதிய வருஷத்தை கர்த்தர் காண செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டு இம்மட்டுமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உம்முடைய ஊழியங்களை செய்ய கர்த்தர் நடத்தி வந்த கிருபைக்காக அடியேனை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அதிகமாய் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை தீர்மானித்திருக்கிறீரோ அவைகளை கர்த்தர் நிறைவேற்றி நீர் மகிழ பண்ணும்படி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. உங்க பரிசுத்த பிரசன்னத்துக்கு நேராக என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு புதிய காரியங்களை செய்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க. எந்த காலத்துல ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் முன்குறித்திருக்கிறபடியே அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில செய்து முடித்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ண. எங்களுடைய கருவை கண்ட தேவன் எங்கள் கண்ணீரையும் கண்டு அதற்கேற்ற பலனை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதினதின் காலத்தில் செய்து முடிக்கிற தேவன் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடித்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.